சிலரை பார்த்தீங்கன்னா, கையில எவ்வளோ பணம் இருந்தாலும், அத செலவு செய்யவே மனசே வராது. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. கையில காசே இல்லாத மாதிரியே, ஏதாவது ஒரு பொருள வாங்குறதுக்கோ, அல்லது யாருக்காவது குடுக்குறதுக்கோ அவங்களுக்கு மனசே வராது. அவங்க உண்மையிலே வசதியானவங்க தானா? அ "என்ன இது? ஏன் இப்படி இருக்காங்க?" அப்படின்னு, "இவ்வளவு கஞ்சமா இருக்காங்களே!" அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து நெனைப்போம். அந்த மாதிரி கஞ்சத்தனமா, அதாவது ரொம்ப சிக்கனமா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஒரு 5 ராசிகள் ஜோதிடத்துல சொல்லலாம். இவங்க யாரு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து வீடியோல பார்ப்போம். இதுல முதலாவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பணம், பொருள், பாதுகாப்பு இது எல்லாமே அவங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கும். ஏன்னா அவங்க நல்ல ஒரு பொருளாதார வசதி இருக்கிற ஓரளவு பொருளாதார வசதி இருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்லா ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்க கையில் பணம் புரளும். ஆனால் அவங்க கையில் இருந்து பணம் எதுக்காகவும் வெளியில் செலவழிக்கவே மாட்டாங்க. தன்னோட சொந்த செலவுகளுக்கு, அதாவது எப்படி க்ரூம் பண்ணுறதுக்கு, தனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு, நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு, அதுக்கெல்லாம் அவங்க தனக்காக நல்லா செலவழிப்பாங்க. ஆனால் பிறருக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா பயங்கரமாக கணக்கு பார்ப்பாங்க. அவங்க பிறருக்காக எதுக்கும் கொடுக்குறதுக்கே மனசே வராது. அது அவங்க பெத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் அவங்க வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், அவங்க கையில் பணம் நிறைய சம்பாதிக்கலாம். அப்படி இருந்தாலும் அவங்க பிறருக்கு கையை இழக்கவே மாட்டாங்க. கையிலேருந்து அவங்களுக்கு பணம் வரவே வராது. பிறர் இவங்களுக்காக செலவழிச்சாங்கன்னாலுமே அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்து இரண்டாவதாக கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே அல்லது ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பல தடவை யோசிப்பாங்க. அப்படியே அவங்க பட்ஜெட் மைண்டு தான் அவங்களுக்கு எப்போவுமே. இது தேவையா? இதை நம்ம இந்த சமயத்தில் இதை வாங்கணுமா? இல்லை இதை விட குறைஞ்ச விலையில் அந்த அங்கே போனால் கிடைக்குமே அப்படின்னு. அதாவது ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தள்ளுபடினா போயிடுவான் நம்ம ஊரில் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு கம்மியான விலை கிடைக்குதுன்னா எங்கே வேணால் போய் வாங்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இவங்களை ஷாப்பிங்க்கெலாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா சிலர் நம்மெல்லாம் கையில் இருக்கிற காசை இஷ்டம் போல் செலவழிப்போம். ஆனால் இவங்க ரொம்ப கணக்கு பண்ணி நல்ல குவாலிட்டியாக அவங்களுக்கு தேவையான பொருள் அப்படின்னா மட்டும்தான் செலவழிப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் செலவு செய்கிறதுக்கு அவங்களுக்காக செலவு செஞ்சுக்குவாங்க, பிறருக்காக செலவு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க கன்னிராசிக்காரர்கள். அடுத்தது மூன்றாவதாக பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் பணக்கட்டுப்பாடு இவங்களுக்கு ரொம்ப. கையிலேருந்து காசு, இவங்க கையிலேருந்து காசு வெளியில் வரவே வராது. ரொம்ப சிக்கனமாக வச்சுருப்பாங்க. நல்ல பணம் புழக்கமான ஒரு வீட்டில், வசதியான வீட்டில், அதாவது பிறக்கலை அப்படின்னா கூட இவங்க சம்பாதிக்க ஆரம்பித்து இவங்க கையில் நிறைய பணம் புரளும். அந்த அளவுக்கு இவங்க நல்லா வசதிகளோட, ஓரளவுக்கு வசதிகள் இவங்களுக்கு கிடச்சிரும். இவங்களோட அரை வயசு, அதாவது 40 அந்த மாதிரி ஏஜ்லலாம் இவங்க பணப்புழக்கம் இவங்க கையில் இருக்கும். குழந்தைங்க, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அவங்களோட எதிர்கால தேவை, இதுக்கெல்லாம் அவங்க பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால் வெளியில் பார்த்திங்கன்னா இவங்கள கஞ்சத்தனம் மாதிரியே தெரியும். இவங்க வெளியில் பணத்தை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. எப்போது பணம் தேவைப்படும் எப்போயாவது அப்படின்னு இவங்க பணம் கையிலிருந்து வெளியில் எடுக்கவே மாட்டாங்க. காரணம் அவங்களோட எண்ணம் தான். நமக்கு பணம் எப்போதுமே தேவைப்படும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம், திடீர்னு ஏதாவது குழந்தைகளுக்கு செலவழிக்கலாம், அதனால் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு ரொம்ப பத்திரம் பண்ணி சேமிப்பில் வச்சுருப்பாங்க கடகராசிக்காரர்கள். அடுத்து நான்காவது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பண விஷயத்தில் தங்களோட முழு தகவல், நாங்கள் இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியோ, எங்களுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ வெளியில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. சேமிப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்லாமல் கொஞ்சம் அமைதியாக வச்சுருப்பாங்க. அதனால் இவங்களோட பண நிலைமை மற்றவங்களுக்கு தெரியாது. மறைமுகமாக, இயற்கையாகவே மறைமுகமான மனது இவங்களுக்கு. வெளியில் எதையும் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிற மாதிரியே இவங்களோட பண நிலைமையுமே அமைதியாக வச்சுருப்பாங்க. எதுக்கு எவ்வளவு என்னன்னே தெரியாது. ரொம்ப சேமிப்பு, ரொம்ப சிக்கனம், இந்த குணங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். அடுத்து இதிலே ரொம்ப ரொம்ப மோசமாக செலவழிக்காத ரொம்ப ஓரளவு ரொம்ப சிக்கனம் பண்ணக்கூடிய ராசிகள் கடைசியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு
சனி ஆதிக்கமான ராசி இவங்க ரொம்ப நல்லா பொறுப்பானவங்க, எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணுறவங்க. அதே போல் இவங்க தேவையில்லாமல் செலவே பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்புமே அவங்களுக்கு இருக்காது. நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். வர்ற சம்பாத்தியத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணி இவங்க அழிச்சிடக்கூடாதுங்கிற மனநிலை இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நல்லா சேமிக்கிறது, நல்ல சொத்து சேர்க்கறது, நகைகள் சேர்க்கறது, இது எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாக அமையும். இவங்களோட வீடு இவங்க அதாவது மகர ராசிக்கு 4வது வீடு அப்படின்னா அது மேஷமாக வரும். அதனால் இவங்களுக்கு சொத்துக்கள், செல்வாக்கு எல்லாமே இவங்களுக்கு அமையும். கிரகங்கள் நல்ல நிலையில் இவங்களுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இவங்களுக்கு அமையும். ஆனால் இவங்களுக்கு வர்ற இருக்கிற சேமிப்பை எந்த ஒரு இதுக்காகவும் வெளியில் விடவே மாட்டாங்க. மற்ற ராசிகள்லாம் தனக்காவது தன்னை க்ரூம் பண்ணிக்கிறதுக்காகவாவது செலவழிச்சுக்குவாங்க. இவங்க அதுக்கு கூட செலவழிக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு அடுத்தவன் என்னை ஜட்ஜ் பண்ணுறது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி. அதனால் இவங்க குவாலிட்டியான எந்த ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக இது எனக்கு தேவை அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அந்த விஷயங்களுக்கு மட்டும் செலவழிப்பாங்க. ஒரு வீடு வேணுமா, நல்லா நான் அந்த மாதிரி செலவழிப்பேன். இந்த ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கணுமா, தற்சமயம் எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு எது தேவைன்னு படுதோ மனசில் அதுக்காக செலவழிப்பாங்க. அது தானமாக கூட இருக்கலாம். தானமாக இருந்தாலுமே அவங்களுக்கு இது பட்டா செய்வாங்க. ஆனால் இஷ்டம் போல் செலவழிக்கணும், இஷ்டம் போல் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை மகர ராசிக்காரர்களுக்கு வராது. ரொம்ப ரொம்ப சிக்கனமானவங்க இவங்க. அதே சமயம் நல்ல செல்வாக்கு, செல்வம் எல்லாம் அவங்களுக்கு சேரும். ஆகவே இந்த 5 ராசிகள் ராசிகளோட அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஒருவரோட ராசியை குணத்தை ராசியை மட்டுமே வச்சு 100% சொல்ல முடியாது. ஜாதகத்தில் குறிப்பாக 2ஆம் பாகம், 11ஆம் பாவம், சுக்கிரன், குரு, சனி இதெல்லாம் இருக்கிற நட்சத்திரங்கள், பாவங்கள் இதையெல்லாம் பார்த்து தான் நாம் ஒருத்தர் பண விஷயங்களை எப்படி அப்படிங்கிறத சொல்ல முடியும். முக்கியமாக 2ஆம் பாவ அதிபதி போய் எந்த ராசி கட்டத்தில் இருக்கார், 11ஆம் பாவ அதிபதி எந்த ராசி கட்டத்தில் இருக்கார், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். 2ஆம் பாவ அதிபதி போய் 8, 12 இவைகள்லாம் இருந்ததுன்னா அவங்க நிறைய விரயம் பண்ணுவாங்க. 11ஆம் பாவ அதிபதியும் இப்படி தான் 6, 8, 12 இருந்த நோய்க்கு விரயம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகள்லாம் ஜாதக ரீதியாக சொல்லலாம். அது இதே ராசிக்காரர்களாக இருந்து அந்த அமைப்புகளாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது சரியாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் நாம் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கஞ்சர்கள், சிக்கனமானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலை. ஆனால் பணத்தை எப்படி அவங்க ரொம்ப சிக்கனமாக கையாளுறாங்க அப்படிங்கிறதுல பொதுவாக சொல்ல வேண்டியது இந்த மேற்கண்ட 5 ராசிகள்: சிம்மம், கன்னி, கடகம், விருச்சிகம் மற்றும் மகர ராசிக்காரர்கள். நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த ராசியில் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.